மிதுன ராசி என்ன சொல்லுவாங்க, வருஷமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எங்களுக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேதுப்பா. தட்டி தட்டி போயிருது. இந்த 2026வது ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்காக நெறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் இத செய்யணும் அப்டின்னா என்ன விஷயங்கள் செய்யணும்? ஆக்சுவலி என்னன்னா, இந்த பிற்பகுதி அதாவது 1/6/2026லேருந்து கடைசி வரைக்கும் சனி கர்ம சனியா இருந்தாலும், குரு பார்வை இருக்கிறதுனால, "நீ எதையான வேலை செய்ப்பா, உனக்கு குடுக்க வேண்டியத குடுத்துரு." சரி ரூ. 5 சரி ரூ. 5ன்னு சனி சொல்ல மாட்டார். ஆ. ரூ. 6 சரி போ அப்படின்னு குடுத்துருவார். அப்ப நீ வொர்க் பண்ணா மட்டும் போதும், ஹார்ட் வொர்க் பண்ணா மட்டும் போதுமா, நெறைய விஷயம் சாதிச்சிட முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது இந்த பிற்பகுதியில ராகு வந்து 9ஆம் பாவம் அப்படின்னும்போது குருனோட பார்வை இல்ல. அப்பானோட லைஃப்ல மிதுன ராசி அன்பர்களோட அப்பானோட லைஃப்ல ஒரு பொண்ணு தலையீடு அப்படின்றது வரும். ஒரு லேடியினோட தலையீடு அப்படின்றது வரும். அதனால இவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு மனசஞ்சலம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ இதில கவனமா இருக்கணும். ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போயிட்டு தேவையில்லாம ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வெளிநாடு ஏன் போயிட்டு. படிக்கிறோம்? ஏன் இல்ல வந்தோம்? அந்த வேற மாதிரி. பொண்ணோட சும்மா சேட் பண்றது. அச்சச்சோ! பையன்களா இருந்தா, பொண்ணுங்களா இருந்தா பையனோட சேட் பண்றது. இந்த மாரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். படிப்புல நாட்டம் இல்லாம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்பா, அம்மா இங்கேருந்து கஷ்டப்பட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு அவங்க வந்து அவங்களோட கஷ்டத்த மறந்து, வாழ்க்கை வந்து கொஞ்சம் சபலம் ஆவறா மாரி, மனசு சஞ்சலம் ஆவறா மாரிலாம் அமைப்பு இருக்கு. அதுல வந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் அது கொஞ்சம் இன்டென்சிஃபைடா இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும்.